இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை பகிர்வில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்து பிறப்பின் நவநாளின் 3ஆம் நாளாகிய இன்று லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 5 முதல் 25 முடிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிந்தனைக்காக இந்த நற்செய்தி வாசகம் ஒட்டுமொத்தமாக திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பற்றியும் செக்கரியா எலிசபெத்து இவர்கள் இருவரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிகழ்வுகளையும் நாம் இங்கே காண முடிகிறது. இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்த இந்த குடும்பத்திற்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற ஒரு மாபெரும் பரிசுதான் திருமுழுக்கு யோவான். முதிர்ந்த வயதில் குழந்தை பிறக்க முடியாது என்று மருத்துவ உலகம் சொன்னாலும், இந்த சமுதாயம் இதை பற்றி பேசினாலும், ஆனால் இறைவனுடைய பார்வையில் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அவர்கள் என்றுமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய நிகழ்வு வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. செக்கரியா தன்னுடைய குருத்துவ பணி ஆலயத்தில் தூபம் காட்டுவது மற்றும் ஆலய பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கப்ரியேல் தூதர் செக்கரியாவை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கிறார். உன் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர், அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவார் என்ற செய்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த செய்தியை கேட்டவுடனே செக்கரியா வானதுதரிடம் கேட்கின்ற கேள்வியை பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் எழக்கூடிய அந்த சந்தேகம்தான் அவருக்கும் எழுந்தது. இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்று செக்கரியா கூறுகிறார். அதற்கு வானதுதர் கொடுக்கின்ற செய்தியை நாம் சற்று கவனமுடன் கேட்க வேண்டும். நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன், உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் என்று கபிரியேல் தூதர் செக்கரியாவுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறார். அவர் தானாக எடுத்து வரவில்லை, மாறாக இறைவன் என்னை அனுப்பினார், நான் வந்தேன் என்று அங்கே செக்கரியாவிடம் சொல்லுகிறார். உரையாடல் நன்றாக சென்று கொண்டிருக்கின்றது. செக்கரியா சந்தேகப்பட்டதினால் குழந்தை பிறக்கும் வரையில் நீர் வாய் பேசாதவனாய் இருப்பாய் என்று அங்கே கடவுள் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பின் நவநாளின் 3ஆம் நாள் என்று இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? செக்கரியாவும் எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் இனி நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்ற மன வருத்தத்தோடு இருக்கின்ற பொழுது கடவுளுடைய அருளும் ஆசீரும் எந்த அளவிற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர்கள் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் என்று கப்ரியேல் தூதர் வழியாக இறைவன் இந்த தம்பதியர்களுக்கு கொடுக்கின்றார் செய்தி. ஏன் என்றால் செக்கரியாவும் எலிசபெத்தும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் இறைவனை விட்டு விலகவே இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் இறைவனோடு பயணித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் ஒருபொழுதும் அவர்கள் இறைவனை விட்டு வெளியேறவில்லை. இறைவனோடு தொடர்ச்சியாக பயணித்த காரணத்தினால் அங்கே முதிர்ந்த வயதில் இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் குழந்தையின் வழியாக. ஆக இந்த குழந்தை எப்படிப்பட்டது?
இயேசுவினுடைய வருகைக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பினுடைய மகத்துவம் என்னவென்றால், ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்யப்படக்கூடியவர்தான் இவர். எனவேதான் அன்னை மரியாள் கருவறையில் இயேசு இருக்கின்ற பொழுது செக்கரியா, எலிசபெத்து இவர்கள் கருவுற்றிருப்பார் என்று தெரிந்தவுடனே, கேள்விப்பட்டவுடனே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க வருகின்ற பொழுது, எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று என்று இதே லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்து காட்டுகிறார். ஆக யாருடைய வழியை நான் செம்மைப்படுத்த வந்திருக்கின்றேனோ அவரை கருவறையிலேயே முதலாக காணக்கூடிய ஆசிர் எனக்கு கிடைத்து விட்டது என்ற மகிழ்ச்சியிலே இங்கே திருமுழுக்கு யோவான் துள்ளி குதிக்கிறார் என்பதையும் லூக்கா நற்செய்தியாளர் அழகாக பதிவு செய்து காட்டுவார். ஆக திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு இயேசுவினுடைய வருகையின் தயாரிப்பு என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. பிரியமானவர்களே, ஆக இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வைக்கின்ற பொழுது இன்று நம்முடைய ஆன்மீக சிந்தனையாக நமக்கு இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? நம் அனைவருடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு எதிர்பாராத ஆசீர்வாதம் கிடைத்திருக்கின்றதா? அப்படி கிடைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்திற்கு நாம் எந்த அளவிற்கு இறைவனுக்கு நம்முடைய பதிலை தெரிவித்திருக்கிறோம்? மகிழ்ச்சியிலா, ஆரவாரத்திலா, சந்தேகத்திலா, ஏதோ ஒன்று கிடைத்து விட்டது என்று கடந்து போயிருக்கின்றோமா? எப்படி நம்முடைய பதில் இறைவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆசீர்வாதத்தின் வழியாக? மேலுமாய் திருமுழுக்கு யோவானை பெற்ற இந்த செக்கரியா, எலிசபெத்து அவர்களுக்குள் ஒரு குறுகிய சந்தேகம் இருந்தாலும், ஆனால் அவர்கள் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை வைத்ததினால் அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் இறைவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்வில் எப்படி இந்த செக்கரியா, எலிசபெத்து போல வாழ்வில் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கப் போகின்றோம் என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். மேலுமாய் கடவுளுடைய அன்பும் அருளும் ஆசீரும் செக்கரியா, எலிசபெத்து கிடைத்தது போல நமக்கும் இறைவன் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அதோடு இறைவனுடைய வருகை என்றும் நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. எனவே திருமுழுக்கு யோவான் இயேசுவின் வருகைக்காக தன்னை அவர் தயாரித்தது போல, இயேசுவின் பாதைகளை அவர் தயாரித்தது போல, நாமும் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய நவநாளிலே 3ஆம் நாளில் நம்மை நாம் தயாரிப்போம். நம் அருகில் இருப்பவர்களையும் தயார் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நினைத்து இந்த நாளிலே தொடர்ந்து பயணிப்போம். இறையாசிர் என்றும் உங்களோடு.